அக்கா, உன்னை எத்தனை நாள் ஆத்துக்கு போய் துணியை துவைப்போம் சொல்லிக்கிட்டே கிடக்குறது. இன்னைக்கு போவோம், நாளைக்கு போவோம், பிறகு போவோம் சொல்லிக்கிட்டே இருக்க ஒழுசு. இன்னைக்கு தேன் வந்திருக்க பாரு, எம்புட்டு துணி சேர்ந்து போச்சுன்னு. என்னடி வசந்தி செய்யறது? வீட்டு வேலையே பொழுதோட ஓடிடுது. இதுல ஆத்துக்கு போய் துணியை துவைக்கணுமே மாசப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்குறது. எனக்கு இம்புட்டு துணி சேர்ந்து போச்சு போ. நானும் என் நாத்தனார் கறி விஜய கிட்ட சொல்லிக்கிட்டே கிடக்குறது. குளிச்சினா துணியை உடனே துவைச்சிருடி, என்னால துவைக்க முடியலன்னு சொன்னா கேட்க மாட்டாடி. அவளே ஒரு நாளைக்கு 2-3 ட்ரெஸ் போடுறா, குமுச்சு வச்சிடுறா. நேத்து கூட சொன்னடி வசந்தி ஆத்துல போய் துணி துவைக்க போறாளாம், கூட போய் நீனு துவைச்சிட்டு வாமான்னு சொன்னா அப்படின்னு சாதிச்சிட்டாடி மனசி. எப்படித்தான் பொழுது போகுதோ போ. அக்கா, எல்லாம் ஓ மேலதான்க்கா தப்பு. ஆரம்பத்திலேயே கண்டிச்சு இருந்தா இப்படி நடக்குமா? பாரு, எம்புட்டு துணியை வச்சிருக்கேன்னு பாரு. இவ்வளவையும் துவைச்சு எடுத்துட்டு போறதுக்கு நைட் ஆயிரும் போலயே. என்னடி வசந்தி செய்யறது? பாவம், அப்ப முடியாம கிடந்தா விஜயா 2 துணியை நான் துவைச்சு போடுறேம்மான்னு சொன்னேன். அதுவே பழக்கமாயி போயிருச்சு. எங்க வீட்ல எல்லாம் இம்புட்டு துணி சேராதுப்பா. என் வீட்டுக்காரர் போட்டிருக்கிற துணியை அவரே அலசி போட்டுருவாரு. என் மாமியாரும் அதே துவைச்சுக்கிறோம். என் துணியும் சியானா துணின்னாக்க கொண்டு வந்திருக்கேன். அதுலயும் அந்த சியானா விளையாட்டுன்னு பண்ணி கட்டும் புடி துணியா கொண்டு வந்து கொடுத்துருக்கா. எப்படித்தையும் துவைக்க போறனோ தெரியல போ. ஆமாண்டி வசந்தி, எங்க வீட்லயும் தான் அந்த தருண பையன் புழுதியில பிறண்டிருப்பான் போல இருக்கு. சட்டை எது புழுதி எதுனே தெரியாம இருக்குடி. இந்த ஆத்து தண்ணியில போட்டு நல்லா வரட்டுன்னு தேய்ச்சு துவைச்சாத்தேன் கலர் வரும் போல. சரி வாடி, உட்கார்ந்து துவைக்க ஆரம்பிப்போம். ஏ ராணி அக்கா, அங்க பாருக்கா, ஆளுக்கு முன்னாடி வந்து இடத்த பிடிச்சு உட்கார்ந்துருக்கு சரோஜாக்கா. சரியான ஆளுதே. நேத்து பூரா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, ஆத்துக்கு போறப்ப என்னட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கடி, ஆத்துக்கு போறப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கடின்னு. இப்ப நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து கிடக்கு பாரு. அடியே, அதுவும் என்கிட்ட 2-3 நாளா கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்கு. நான் தாண்டி நாளைக்கு போவோம், பிறகு போவோம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன சரோஜாக்கா, நேத்து வரைக்கும் ஆத்துக்கு போறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா நீங்க துவைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி ராணி, உன்கிட்ட கேட்டாலே நீ நாளைக்கு போவோம், பிறகு போவோம் சொல்லிக்கிட்டே இருக்க. என் வீட்டுல துணியா சேர்ந்துக்கிட்டு கிடக்கல, அதே வந்து துவைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்கடி இப்பதான் வாரீங்களா? நாங்க அப்பதையே வீட்டை விட்டு கிளம்பிட்டோம்க்கா. எங்க வர வழியில எல்லாம் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்க போறீங்க? துணி துவைக்க போறோம். எங்க போறீங்க? துணி துவைக்க போறோம் சொல்லிட்டுல வரேன். சரி ராணி, உட்கார்ந்து துவை. ஆமா, எங்க துவைக்கிறது? அதுக்கு முன்னாடி தான் இடத்த பிடிச்சிட்டீங்களே. ராணி அக்கா, அந்த மேட்ல போய் உட்காருக்கா. சரிடி. அடியே வசந்தி, ஒட்டுல வேற உட்கார்ந்திருக்க, நல்லா புடிச்சுக்கடி. இன்னைக்கு வேற ஆத்து தண்ணி அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஆமாங்கடி, எங்கிட்ட மழை பெய்யுது போல இருக்கு, அதான் தண்ணி அதிகமா வருது. சரிக்கா, நான் நல்லாத்தான் உட்கார்ந்திருக்கேன். தண்ணி என்ன ஜில்லுன்னு இருக்கு, ஐஸ் தண்ணி மாதிரில இருக்கு. அடியே, இது எங்க ஊர்ல இருந்து வருதுடி, காவேரி தண்ணி. எவ்வளவு வெள்ளைன்னு இருக்குன்னு பத்தியா? எங்க ஊரு தண்ணிடி. இது அப்படியே எடுத்து கூட குடிக்கலாம். ஓ அப்படியாக்கா, உங்க ஊர்ல இருந்து வருதாக்கு? எனக்கு இம்புட்டு நாளா தெரியாம போச்சே. ஆமா, இந்த குந்தாணி இவ ஊர்ல இருந்து தண்ணி வரதே இவ பாத்தா அப்படியே அடிச்சு விடுவாளுக. அக்கா, இம்புட்டு வெயில் அடிக்குது, ஆனா தண்ணி பக்கத்துல உட்காரவும் வெயிலே தெரியலக்கா. என்னமோ நிழல்ல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஆமாண்டி, 12 மணி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு இருக்கு, ஆனா வெயிலே தெரியலடி. ஆமா, இவளுக்கு தெரியாதே. என்னமா நடிப்பு நடிக்கிறாளுக. ஆத்தாடி, இவளுகிட்டலாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. சீக்கிரமா டக்கு புக்குன்னு துவைச்சிட்டு வீடு போய் சேருவான். இவளுக ஊரு கதை, உறவு கதை, பக்கத்து வீட்டு கதை, எழுத்த வீட்டு கதை எல்லாம் பேசி முடிச்சிட்டு வர மணி நைட்டு 8 ஆயிரும். ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளில. ஓல ஒண்ணே நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில. ஓல ஒண்ணே நான் எழுதி ஓட விட்டேன் ஓடையில, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளில. ஏயப்பா, இங்க என்ன சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு? ஆளாளுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்கீங்க. இந்த சரோஜாக்காக்கு ரசனையே கிடையாது. எவ்வளவு ரசிச்சு பாட்டு பாடிக்கிட்டு கிடக்கும். ஆமாண்டி வசந்தி, நம்ம சந்தோஷமா இருக்கிறது இந்த சரோஜாக்காக்கு பிடிக்கவே பிடிக்காதே. அடியே வசந்தி, என்னடி சின்ன பொண்ணு விட்டுட்டு வந்துட்டா? அட போக்கா, அவ போட்டிருக்கிறது ஒரு ட்ரவுசரும் ஒரு சட்டை, அதவா துவைக்க போறா?
அவ என்னைக்கோ ஒரு நாள் குளிக்க போறா, அவ எங்க துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு வர போறா. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடி, நம்மள தேடிக்கிட்டு அலைய போறா. அதெல்லாம் அவ மோப்ப முடிச்சு கரெக்டா வந்துருவாக்கா. அங்க பாரு வந்துகிட்டு இருக்கா. அட ஆமாண்டி, இந்த ஊருக்குள்ள நம்ம எங்க போய் இருந்தாலும் சுத்தி சுத்தி வந்துருவோலையே. ஏய் ராணி அக்கா, வசந்தி அக்கா, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? ஆத்துக்குத்தேன் போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? ஏண்டி சொன்னா துணி அள்ளிட்டு வந்து துவைக்க வந்திருப்பியா? நான் ஏன் துவைக்க வர போறேன்? உங்களோட பேசி சிரிச்சு விளையாட வருவேன். ஆத்தாடி, என்ன எங்ககிட்ட பாசம் புடிச்சு போயிருக்கு போல இருக்கு, வழுக்குது. ஆமாண்டி, நான் வரும்போதே வலிக்கு விட பாத்துச்சு, பாத்து வா. தண்ணி வேற அதிகமா இருக்கு, விழுந்து விழுந்து தோத்துறாத. ஆமாண்டி சின்ன பொண்ணு, காலை நல்லா ஊண்டி வாடி. இது என்ன பாசம்? நான் பெரிய பாசத்தையே பாத்திருக்கேன், அசால்ட்டா வருவேன்க்கா. அடியே சின்ன பொண்ணு, தண்ணி நல்ல வெள்ள வெள்ளேன்னு வருதுடி, இன்னைக்காவது குளியேண்டி. அட போ வசந்தி அக்கா, அடிக்கடி குளிச்சா எனக்கு ஜலுப்பு பிடிச்சுக்கும். நான் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் குளிப்பேன். அட கர்மம் புடிச்சவளே, இப்படி வனமா தண்ணி ஓடிக்கிட்டு கிடக்கு, ரெண்டு முங்கு முங்கிட்டு வாயே. ஏ ராணி அக்கா, இந்த தண்ணிக்குள்ள மீன் கிடக்குமாக்கா? மீனை வேணா நான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க துவச்சுக்கிட்டு இருங்க. நிறைய மீனை புடிச்சா நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம்ல. மீன் கிடக்கு, மீன் வேணா முதலவே கிடக்கு. முதலையா? ஏ ஆத்தே, ஏ சரோஜாக்கா, வாயை மூடிட்டு சும்மா இருக்க கூடாது. அவ முதல்ல திரும்ப பைப்ல விழுந்துட்டா பாருங்க. அடியே அடியே, சீக்கிரமா எந்திரச்சு கரையில வாடி. அக்கா என்னை காப்பாத்துக்கா, என்னை தண்ணி இழுத்துட்டு போகுது. ஐயோ, எனக்கு வேற நீச்சல் தெரியாதே. வசந்தி, உனக்கு நீச்சல் தெரியுமா? ஏக்கா, எனக்கு நீச்சல் தெரியாதுக்கா. சரோஜாக்கா, அட போங்கடி, எனக்கு எப்படி நீச்சல் தெரியும்? ராணி அக்கா, வசந்தி அக்கா, என்னை காப்பாத்துங்க. அடியே சின்ன பொண்ணு, என்னடி இப்படி தண்ணிக்குள்ள விழுந்துட்டியே? எங்களுக்கு நீச்சல் தெரியாதடி. ஐயோ, உன் மாமியாருக்கும் உன் புருஷனுக்கும் நாங்க என்னக்கா சொல்லுவோம்? அடியே வந்துருடி. எங்க வர, என்னால முடியலக்கா. சரிடி, நீ ரொம்ப நாளா குளிக்காம இருக்கீல, நல்லா குளிச்சிட்டு ராணி அக்கா ஊர் அங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வீட்ல போய் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா மீன் குழம்பு சாப்பாடு வைப்பாடி, நல்லா சாப்பிட்டுட்டு வா. கொழு கொழுன்னு குஷ்பு மாதிரி இருந்தா.
என் மாமியார் கறி அலறுது. காலையில டிஃபனை சாப்பிட்டுட்டு தானே உட்காந்து கிடக்கு. என்னத்தே கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா கூப்பிடத்தையும் செஞ்சேன். என் மக வந்திருக்கா, வா இரு சாப்பிடு, என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தை கேட்காம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க. மகள் லண்டன்ல இருந்து இப்பதான் இறங்கி இருக்கு. வா இரு நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு 2 வீடு தள்ளி இருக்கு. ஆனா ஊனானா ஓடியாந்துறா. ராதிகா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கியா நீ? உன் மாமியாரு உன் வீட்டுக்காரலாம் நல்லா இருக்காங்களாமா? அந்த கிழட்டு சிறுக்கிய பத்தி பேசாதீங்க. அந்த கிழட்டு சிறுக்கியால தான் என் நிம்மதி இழந்து போய் இருக்கேன். ஏமா ராதிகா இப்படி கோவப்படுற? உன் மாமியார பத்தி தானே கேட்டேன். அண்ணி தேவையில்லாம பேசாதீங்க. நீ வந்தன்னா சோத்த குடுங்க, சாப்பிடுறேன், ரெஸ்ட் எடுப்பேன், அவ்வளவுதான். என் மாமியார பேசுற வேலையில நீங்க வச்சுக்கிறாதீங்க. அடியே அவன் என் மகன் மாமியார பத்தி கேட்காதீன்னு சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? பாரு என் மகன் டென்ஷன் ஆயிட்டா, மூஞ்சிலாம் செவந்து போயிருச்சு. உங்களையும் தான் எனக்கு பிடிக்காது. வீட்டை விட்டு துரத்தவா செஞ்சேன்? வீட்டுல வச்சு சோத்த தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். மகளுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? அடியே என் மகன் ரொம்ப வீக்கா இருக்கா, அவளுக்கு ஆர்லிஸ் போட்டு கொண்டு வாடி. சரி தே. வீக்காவா இருக்கு? நல்லா வீங்கி போய் இருக்கு. வீக்கா இருக்காம்ல வீக்கா. அம்மாடி ராதிகா, உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ அதையெல்லாம் அம்மாட்ட சொல்லுமா. உன் அண்ணி கறிட்ட சொல்லி செய்ய சொல்றேன். சரிம்மா. இந்தாம்மா ராதிகா. அண்ணி ஆர்லிஸ் நிறைய போட்டிருக்கீங்களா அண்ணி? ஆமாம்மா 3 கரண்டி போட்டிருக்கேன். அம்மாடி ராதிகா, மத்தியானத்துக்கு உனக்கு மீன் வாங்கி குழம்பு வைக்க சொல்லவா? அம்மா எனக்கு மீன்லாம் வேணாமா, நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி முட்டையும் அவிச்சு தாங்கம்மா, அதான் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்னம்மா ராதிகா மணி 12 போகுது. இப்ப எங்கம்மா வச்சிருப்பாங்க நாட்டுக்கோழி? அடியே அத பத்தி உனக்கு எதுக்கு கவலை? நீ போய் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சு ரெடி பண்ணி வை. நான் போய் நாட்டுக்கோழியவும் முட்டையையும் வாங்கிட்டு வரேன். தே மணி 12 போகுது தே. இனிமே எந்த கடையும் இருக்காது தே. இங்க பாருடி, நான் சொன்னதை மட்டும் செய். நான் உயிரோட கோழியை நான் புடிச்சிட்டு வரேன். சரி தே, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் மசாலாவை அரைச்சு வைக்கிறேன். நான் தான் காலையிலேயே சாம்பாரும் உருளைக்கிழங்கும் வச்சுட்டேன்ல. கோழி குழம்புதையும் சாப்பிடணுமா? போய் அலைங்க. எந்த கடையில கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். அம்மா அதான் அண்ணி சொல்றாங்கல்லம்மா, மணி ஆயிருச்சு, இனிமே கோழிலாம் கிடைக்காது அப்படின்னு. ஏன் மக்கா ராதிகா, நான் என்ன கடையிலேயே வாங்க போறேன்? வேற எங்கம்மா வாங்க போற? அடியே பக்கத்து வீட்டு சரோஜா வீட்ல மோளு 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 மோளுன்னு கோழியா இலையுதுடி. அதுல ஒரு கோழியும் கோழி முட்டை இடுறதுக்கு எனக்கு தெரியும். ஒரு 10-15 முட்டை எடுத்துட்டு வந்துருவோம்டி. அவளுக்கு தெரிய போகுது. ஓ அப்படியாம்மா, சரி சரிம்மா, நானும் வரேன். வீட்ல இருந்தா போர் அடிக்கும், நானும் ஆர்லிஸ் குடிச்சிட்டு வரேம்மா. சரி மக்கா, சீக்கிரம் குடிச்சிட்டு வா. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டமான நாள் ராதிகா. அங்க பாரு, கோழி முட்டை இருக்கு. அப்ப இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பும் அவிச்ச முட்டையும் சாப்பிடலாமாமா? ஆமா மக்களே, நீ அதிர்ஷ்டசாலி. நீ நினைச்சது எல்லாமே நடக்குமா? அம்மா அங்க பாருமா, நம்ம ஒரு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் தானே வந்தோம். அங்க பாருமா, குமிஞ்சு போய் கிடக்கு. வச்சு வச்சு சாப்பிடலாம். ஆமாண்டி ராதிகா, சீக்கிரமா வந்து நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் எடு, நான் கோழியை பிடிக்கிறேன். யாரையும் காணா, சரோஜாவும் தோப்பு கட்டுக்கு போயிருப்பா. சீக்கிரம் வாடி. நல்ல வேட்டை கோழியா இருக்கு போல இருக்கே. எப்படியும் ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும். பா 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 பா. ராதிகா சீக்கிரமா போய் முட்டை எடுமா. சரிம்மா. பா 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 பா. வேட்டை கோழியே கத்தாத, கத்தாம உன்னையே நான் கூட்டிட்டு போயிரேன். சத்தம் போட்டு ஊருக்கே காட்டி கொடுக்கறாங்க கோழி. பா 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 பா. அம்மா கோழியை பிடிச்சிட்டாங்க, கோழியை பிடிச்சிட்டாங்க. அடி ராதிகா சத்தம் போடாதடி. சீக்கிரமா வா மக்கா, யாராச்சும் பாத்துற போறாங்க. சரிம்மா. அட இது என்ன, சின்ன பொண்ணு மாமியாரும் நாத்தனாரும் கோழியையும் முட்டையும் திருடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது சரோஜாக்கா விட்டு கோழியும் முட்டையும் ஆச்சு. நான் வந்து இந்த முட்டையை எடுக்கலான்னு பார்த்தா இவங்க தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதான பார்த்தேன், என்னடா சரோஜாக்கா விட்டு கோழி இங்க எடுத்தாலும் முட்டை போடும், என்ன 2-3 நாளா காணான்னு பார்த்தா இந்த கேடி தான் தூக்கிட்டு போகுதா. எனக்கே இல்லாம இது தூக்கிட்டு போகுதா. இந்த சரோஜா கிட்ட போய் நான் சொல்லி கொடுக்கறேன். எப்படித்தான் அடுத்த விட்டு கோழியையும் முட்டையும் எடுக்கிறாளோ தெரியல. சீ, நம்மளுக்குலாம் இந்த புத்தி இல்லம்மா, முட்டையோட நிறுத்திக்கிறேன். சீக்கிரமா போய் சரோஜா கிட்ட மாட்டி கொடுப்போம், இல்லைன்னா கோழியே தடையமே இல்லாம தின்னு முடிச்சிருவாளுக. இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, சரியான சண்டை.
ஏய் அப்பா, என்னது இது? முழு கோழியும் இவ்வளவு முட்டையும் அள்ளிட்டு வந்திருக்குங்க. இது என்ன காசு கொடுத்து வாங்கின மாதிரி தெரியலையே. அடியே என்னடி இப்படி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க? பாத்தியா முழு கோழியும் எவ்வளவு முட்டையும் அள்ளிட்டு வந்திருக்கோம்னே. இந்த அடி சீக்கிரமா நாட்டுக்கோழி குழம்பு வை. எத்தே எப்படி தே இனியாரம்லாம் கோழிலாம் கிடைக்காதே, ஆனா நீங்க முழு கோழியும் இவ்வளவு முட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, பரவாயில்லையே தே. எல்லாம் என் மகளோட ராசிதே. அவ ஆசைப்பட்டா எல்லாம் கிடைச்சிருச்சு. இந்த சீக்கிரமா போய் கோழியை நல்லா உரிச்சு குழம்பு வை. அண்ணி எல்லா முட்டையுமே அவிச்சிருங்க அண்ணி. ஆமா ராதிகா, நாளைக்கெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா? இன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடுவியா? அடியே என் மகளுக்காகவே இம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ கேட்டதை பூரா செஞ்சு குடுடி. எத்தே என்னத்தே கோழி முட்டையெல்லாம் சுடுது, சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ? போட்டோனே வாங்கிட்டு வந்துட்டீங்கள? ஆமாண்டி. சரி இப்படி மச மச நின்னுக்கிட்டு இருக்காத. மசாலாலாம் அரைச்சு வைக்க சொன்னனே வச்சியா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. சீக்கிரமா போய் குழம்பு வைடி. இந்தா ஒரு 5 நிமிஷத்துல நான் வச்சிருவேன் தே. மாமா ராதிகா உன் அண்ணி கறி குழம்பு வச்சிட்டு வர வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். சரிம்மா. அம்மாடி ராதிகா, ஒத்த பைசா செலவு இல்லாம இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு அவிச்ச முட்டையும் சாப்பிட போறோம். ஆமாமா, அந்த சரோஜாக்கா நம்மளுக்காகவே கோழியை வளர்த்து விடுறாங்க. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா? யாரை விட்டு கோழியை யாரு தூக்குறது? சரோஜா, என்ன எங்க வீட்டுக்கு விளக்க மாத்தும் கையுமா வந்திருக்க? என்ன விஷயம்? விளக்க மாத்த வச்சு உங்க தலையில 4 சாத்து சாத்தலாம்டே வந்திருக்கேன். என்னடி சொல்ற? பல நாள் திருடே ஒரு நாள் அகப்படுவானா? என் விட்டு கோழியவும் முட்டையும் இந்த வாய் தானே தின்னுச்சு. இந்த வாயிலேயே 4 சாத்து சாத்தலாம்னா விளக்க மாத்த எடுத்துட்டு வந்திருக்கேன். அடியே என்னடி பெரிய மனுஷன் ஒரு மட்டு மரியாதை இல்லாம என்னமோ விளக்க மாத்த வச்சு வாயில அடிப்பேன்னு சொல்ற? உன் விட்டு கோழியவும் முட்டையும் எந்த நாய் எடுத்துச்சோ அந்த நாய் போய் அடிடி. இங்க வந்து ஏன் கத்திக்கிட்டு கிடக்க? அதானே, யார் எடுத்தாங்களோ அங்க போய் கத்துங்க. இங்க எதுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து கத்திக்கிட்டு கிடக்கீங்க? அடியே சுடியார்காரி, வாயை மூடிக்கிட்டு இருடி. உன்னை உன் ஆத்தாக்காரி பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்ததும் போதும் 4 கிழமை எல்லாம் இங்கேயே வந்து கிடக்கிறது. வந்து அவ வீட்டுல கோழியை திருடுவான், இவ வீட்டுல முட்டையை திருடுவான், இவ வீட்டுல முருங்கைக்காயை திருடுவான், இவ வீட்டுல மாங்காயை திருடுவான்னு பிளான் போட்டு சுத்திக்கிட்டு திரியறீங்களா? சரோஜாக்கா என்ன பேசிக்கிட்டே கிடக்க? விளக்கமத்தை எடுத்து 2 சாத்து சாத்துவியா? அதை விட்டு விட்டு பேசிக்கிட்டு கிடக்க. ஒத்த ரோசா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அம்மா, இந்த ஒத்த ரோசா கறிதாம தூண்டி விட்டுருப்பா. அதனாலதான் வந்து சரோஜாக்கா இங்க ஆடிக்கிட்டு கிடக்கு. உங்க விட்டு கோழியும் முட்டையும் யாரும் தூக்கல. தூக்குன வீட்டுல போய் கத்துங்க. எடு அந்த விளக்கமாத்த. உன் ஆத்தாக்காரி கோழியை தூக்குனதையும் நீ முட்டையை தூக்குனதையும் நான் 2 நாள பாத்துட்டு வந்து தாண்டி இந்த சரோஜா கிட்ட சொன்னேன். என்னது, நான் கோழியை தூக்குனதை நீ பாத்தியா? நீ ஒரு குருட்டு சிரிக்கியா இருப்ப போல இருக்கு. அடியே சரோஜா, இவ பேச்ச கேட்டுக்கிட்டு வந்து இங்க என்னடி கத்திக்கிட்டு கிடக்க? நாங்க ஒண்ணும் கோழியை திருடிதான் கோழிக்கறி சாப்பிடணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது. எங்க அண்ணிட்ட சொன்னா 10 கோழி கூட வாங்கி தருவாங்க. இங்க பாரு சரோஜா, யாராரோ சொல்ல கேட்டுட்டு வந்து இங்க ஆடிக்கிட்டு கிடக்காத. உன் கோழியவும் நாங்க பார்க்கல, முட்டையும் நாங்க பார்க்கல. என்னடி வசந்தி, இவங்க இப்படி சொல்றாங்க? நீ என்னமோ இவதான் எடுத்தான்னு கூட்டிட்டு வந்த. சரோஜாக்கா, 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். சரோஜாக்கா, அங்க பாரு உன் கோழிய. ஏன் கத்திரிக்க? கோழிய வெட்டும் போது கோழி பறந்து வந்துருச்சு தே. சரோஜாக்கா, வசந்தி அக்கா, என்ன 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதுவும் விளக்கமாத்தோட வந்திருக்கீங்க. வீட்டை எதுவும் கூட்டி விட போறீரா? என்ன சரோஜாக்கா சொல்றீங்க? என்னது, உங்க வீட்டு கோழியும் முட்டையும் எடுத்துட்டு வந்துட்டாங்களா? நான் அப்பயே நினைச்சேன் இந்நேரம்லாம் கடத்தருவுல கோழியும் முட்டையும் கிடைக்காதுன்னு நினைச்சேன். அதான் உங்க வீட்டுல வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்களா? ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க எங்களை? இங்க பாருங்க, எங்க அம்மா மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்க வீட்டு கோழின்னு நாங்க எப்படி நம்புறது? ராஜாக்கா, அப்படிலாம் பண்ணாதக்கா. வெளியில தெரிஞ்ச அசிங்கம்க்கா. ஒரு தாட்டி மன்னிச்சிருக்கா. எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி என்ன நடக்குதுன்னு நீ பாருக்கா. சரோஜாக்கா, எத்தனை தாட்டிக்கா இந்த சின்ன பொண்ணு மாமியாரா மன்னிச்சு விடுறது? 2 சாத்து சாத்துக்கா.
ஏய் ஒத்த ரோசா, நீ தான் தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு கிடைக்கியா? சும்மா இரு. இனிமே என் வீட்டு சைடு வாங்க, நாயை விட்டு கடிக்க விடுறேன். என்னது பெரிய சண்டையா நடக்குன்னு பார்த்தா புஸ்ஸுன்னு போச்சு. எனக்கு வார கோபத்துக்கு இந்த கத்திய வச்சே உங்க மயம் வரட்டும்.